ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 4:30 மணிக்கு எழுந்திரிச்சி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணியாச்சிங்க. 4:30 மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா 4:50 ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து 5:15 பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிடணும். வெளியே வந்து பார்த்தா ஒரே இருட்டாக இருந்தது, சத்தமே இல்லைங்க, அமைதியாக இருந்தது. நேற்று போட்ட கோலம் வேறு அப்படியே அழியவே இல்லைங்களா, அது வேறு அப்படியே அழகாக இருந்துச்சு. அழிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வருத்தமாக இருந்தது. நேற்று போட்ட கோலம் அழியாமையே இருந்தது, பார்க்கவும் அழகாக இருந்ததுங்களா. அழிக்கவே வந்து மனசு இல்லை. சரி, யோசிச்சுக்கிட்டே இருந்தால் டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்ம முகூர்த்த டைம் வந்து தாண்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு வாசல் தெளிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. கலர் கோலப்பொடி வேறு நிறைய போட்டனால வந்து கோலத்தில் வந்து தண்ணியை ஊற்றினா தான் அந்த வந்து கோலம் வந்து அழியும். இந்த வாசல் வர நல்ல பெரிய வாசலுங்களா, அதனால் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி தெளிக்கணும். இந்த ஒரு பக்கெட் தண்ணியெலாம் வந்து தூக்கிலாம் தெளிக்க முடியாதுங்க. நாங்கள் எப்பொழுதுமே வந்து தண்ணியை வந்து கோலத்தில் வந்து ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டப்பாலேருந்தே அப்படியே வந்து தெளிச்சிருவோம். அப்போ தாங்க தெளிக்க முடியும். வாசல் தெளிச்சுட்டு கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணி வந்து 5 ஆகிடுச்சிங்க. நேற்று சாயந்தரம் தான் வாசல்லாம் கூட்டி விட்டாங்களா, அதனால் வந்து சரி இருந்தாலும் ஒரு பெருக்கு பெருக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லாம் தெளிச்சுட்டு ஒரு பெருக்கு பெருக்கி விட்டாச்சுங்க. நீங்கள் நேற்று சாயந்தரமே வந்து எல்லா வேலையும் முடித்து வச்சிட்டிங்கன்னா கடன்ட்டு காலையில் எழுந்திரிச்சி நம்ம வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுடலாங்க. இப்போ வாசல் தெளித்தாச்சுங்க, வந்து கோலம் போட்டுக்கலாம். நான் வந்து குட்டியாக வந்து ஒரு ஸ்டார் கோலம் மட்டும் போட்டு விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்ட்டு ஒரு ஸ்டார் கோலம் மட்டும் போட்டு விட்டேங்க. அப்போதைக்கு என்ன மைண்டில் வருதோ அதை வந்து அப்படியே போட்டு விட்டுருவேன். இந்த அமைதியான நேரத்தில் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யும் பொழுது ரொம்ப வந்து சுறுசுறுப்பாக இருக்குங்க. நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் கரெக்டாக அந்த 5:15 விளக்கு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதனால் வந்து கடன்ட்டு நான் வந்து வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டுட்டு தான் நான் வந்து வாசல் தெளிக்கவே வந்தேன். முதல்ல அந்த வேலையெல்லாம் வந்து முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளிச்சிட்டோம்னா நம்ம வந்து உடனே வந்து நம்ம வந்து விளக்கு போட்டுடலாம். இப்போ வந்து கோலமெல்லாம் போட்டுட்டுங்க நம்ம வந்து விளக்கு போய் நம்ம வந்து அங்கேயே வந்து பற்ற வச்சு எடுத்து வந்துடுறேங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து காற்றடிச்சிச்சின்னா வந்து நிற்காது, விளக்கு அணைஞ்சு போகும். நான் அதனால் வந்து உள்ளேயே வந்து பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் ஒரு தீபத்தை மட்டும் பற்ற வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மீதி வந்து 4 தீபத்தை வந்து இங்கே வந்து ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. விளக்கு ஏற்றும் போது அதாவது கோலத்தில் வந்து மஞ்சள் குங்குமம் வந்து நம்ம வச்சுட்டுங்க, அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி பூ இதெல்லாமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து விளக்கு ஏற்றணும். எனக்கு வந்து என்ன தெரியுதோ, எனக்கு வந்து எப்படி திருப்தியாக இருக்கோ அது மாதிரி வந்து நான் வந்து செய்வேங்க. நம்ம வந்து நல்லதே நினச்சி நம்ம வந்து விளக்கு ஏற்றும் பொழுது எல்லாமே வந்து நம்மளுக்கு செய்கிற காரியம் எல்லாமே வந்து கரெக்டாகவே இருக்கும். எனக்கு காலையிலேருந்து நான் செய்கிற வேலை எந்த வேலையுமே வந்து சொதப்பவே இல்லைங்க. கரெக்டாக வந்து அப்படியே வந்துட்டு இருந்துச்சு, கோர்வையாக வர மாதிரி. நான் வந்து 5:10க்கெல்லாம் வந்து விளக்கு ஏற்றிட்டேங்க. மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கல, அதனால சரின்ட்டு மஞ்சள் குங்குமமும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த விளக்கை வந்து அது மேலே வச்சுக்கலாம். இப்போது மஞ்சள் குங்குமம் வச்சாச்சுங்க. நம்ம வந்து விளக்கு எடுத்து அதில் வந்து வச்சுட்டு விளக்குக்கு வந்து நம்ம வந்து சாம்பிராணி வந்து காட்டிடலாங்க. சாம்பிராணிலாம் காட்டிட்டு நம்ம வந்து இது வந்து கும்பிட்டுட்டு இப்போ வந்து பிரம்மதேவனுக்கு வந்து நம்ம வந்து ஆரத்தி எடுத்து பூஜை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பிரம்மதேவனை கும்பிடும் பொழுது நல்லா ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்து
சா சாமியையும் நினச்சி நம்ம வந்து கும்பிட்டுட்டே இருக்கணுங்க. அப்பா, இயற்கையோட படைப்பில் எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது தெரியுங்களா அந்த டைமு. எனக்கு ரொம்ப வந்து இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணினது ரொம்ப வந்து திருப்தியாக இருந்ததுங்க. இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் வந்து பண்ணியாச்சுங்க. அதுக்கு அப்புறம் வந்து நிலவாசலில் வந்து நம்ம வந்து தீபம் ஏற்றிடலாம். நிலைவாசலில் வந்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து தீபம் வந்து நான் ஏற்றிடுறேங்க. எனக்கு வந்து அதிகமாகலாம் வந்து கோலம் போட தெரியாது. கொஞ்சம் குட்டி குட்டி கோலமாக தான் போடுவேன். அதனால் வந்து கடன்ட்டு வந்து கோலம் வந்து எனக்கு தெரிஞ்சது அப்படியே வந்து போட்டு விட்டேங்க. ஆறு மணிக்குள்ளார வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாசப்படியில் வந்து கோலம் போட்டுட்ருக்கேன். எனக்கு என்ன தெரியுதோ அதை வந்து பண்ணிகிட்ருக்கேங்க. வாசப்படியில் சிம்பிளாக தான் வந்து எனக்கு வந்து நான் வந்து கோலம் போட்டேன். இந்த நிலவாசப்படியில் வந்து விளக்கேற்றும் போது கொஞ்சம் வந்து வேப்ப இலை இல்லைன்னா வாழை இலை வச்சு நம்ம வந்து விளக்கு ஏற்றலாம். நான் இன்றைக்கி வந்து வேப்பலை தாங்க வச்சு விளக்கு ஏற்றினேன். இப்போ வந்து வாசப்படியில் வந்து சாமி கும்பிட்டுட்டுங்க நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். வீட்டில் வந்து சாமிக்கெல்லாம் வந்து வந்து பூவெல்லாம் வச்சுட்டேங்க. வச்சுட்டு இப்போ வந்து என்னோடய வந்து வெள்ளை சாமந்தி வந்துட்டு வந்தேங்களா, அதனால் வந்து கொஞ்சம் குங்குமம் வச்சோம்னா பார்க்குறதுக்கு வந்து மங்களகரமாக இருக்கும். அதனால் வந்து குங்குமம் வச்சுக்கிறேங்க. அடுப்பையும் சுத்தம் பண்ணிங்க. நம்ம வந்து அதுக்கு வந்து ஊதுபத்தி காமிச்சிடலாம். நைட்டு நம்ம எல்லா வேலையும் முடித்து வச்சுட்டு படுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எழுந்திரிச்சு கடன்ட்டு எல்லா வேலையும் செஞ்சிடலாங்க. இப்போது விளக்கு ஏற்றிட்டுங்க ஊதுபத்திலாம் காமிச்சு நம்ம வந்து சாமி கும்பிட்டாச்சு. எனக்கு இன்றைக்கி சாமி கும்பிட்டது ரொம்ப வந்து திருப்தியாக இருந்ததுங்க. அந்த 4:30 மணிலேருந்து 6 மணி வந்து எப்படி போச்சு அப்படின்னே தெரியல எனக்கு. ரொம்ப திருப்தியாக நான் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டேன். இந்த 4:30 மணி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு வீட்டில் சாமி கும்பிடும் பொழுது நல்லா வீடே வந்து நல்லா வந்து பாசிட்டிவாக இருக்குங்க. அந்த சாம்பிராணி ஊதுபத்தி வாசனைக்கு பார்த்திங்கன்னா வீடு வந்து அப்படியே மங்களகரமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.